வெல் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா Fifine மைக் வந்து பார்த்திங்கன்னா T669 அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மவுண்ட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்ப்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதோட ஃபுல் இது மட்டும்தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாப் ஃபில்டர் வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசர் ஆர்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ டச் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத் ஃபீல் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள், நீங்கள் வந்து க்ளோஸர் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷன் பேட் வச்சுருக்காங்க அது மேலே. ஓகேங்களா, ஸோ உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே தனித்தனியாக ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேக் ரிங்ஸ் வந்து அந்த ரிங்ஸ் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யூசர் கைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எதனா ஒரு கனெக்ஷன் ப்ராப்ளம் அதுமாரி எப்படி பண்ணுறதுன்னு மறந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து இது செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வெல், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட Fifine மைக் வந்து பார்த்துப்போம். ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு சாலிட் பில்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு சாலிட் பில்டு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோபால் ஒயர் மெஷ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த ஸ்னோபால் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோபால் மைக்கு, அது ப்ளூ கம்பெனிலேருந்து வந்து பாருங்கள். அதோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரிவ்யூஸ் Amazon.comல நான் ரிவ்யூஸ் பார்த்து நான் சொல்கிறேன். அதில் கம்பேர் பண்ணும்போது இந்த Fifine மைக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல, ஸ்பாஞ்ச், இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எது ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த வடிவேல் வாயில் வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது வாயில் போய்டும்ல மைக்கு, அந்த ஜோக்கு தான் எனக்கு இது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. காற்று அடிக்கிற மாதிரி உசுன்னு சத்தம் வரும்ல, அதுக்காக அது இது பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிசர் ஆர்ம்னு சொல்கிறாங்களே, அது பின்னாடி பெருசாக இருக்குது பாருங்கள், அதில் செட் பண்ணுறதுக்காக. இது ஒரு பிளாக் ரிங் மாதிரி இருக்குது பாருங்கள், ஏர் பேண்ட் மாதிரி. அது வந்து எதுக்குன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, நம்ம டேபிள்லேருந்து வர வைப்ரேஷன்ஸு அப்புறம் மைக் டச் பண்ணும்போது வர வைப்ரேஷன்ஸை அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சிசர் ஆர்ம்னு சொல்லுவாங்க. டெஸ்கில் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அப் டவுன் மோஷன்ஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் அப் டவுன் மோஷன்ஸ்க்காக. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காம்போனன்ட் எல்லாமே ஒரு சீப் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு ப்ரீமியம் பில்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஏன்னா அந்த த்ரெட்டிங்ஸும் சரி, அந்த ஒரு டச் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபீல் வரும்ல, அது இது டச் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, அந்த ஸ்மூத்னஸ்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு இடமே பில்டிங் கூட ஒரு ஸ்பாட்ஸ் கூட அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதை டச் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த சிசர் ஆர்மில் அந்த மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேபிளில் வந்து நம்ம செட் பண்ணணும். ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டெஸ்கில் வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ட்ரில் பண்ண போட்டோ இல்லை ஓட்டை போட்டு ட்ரில் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட்டு கிளாம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். இந்த நாப் மாதிரி இருக்குல்ல, இது எதுக்குன்னா அந்த சிசர் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுவும் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயமே நம்ம USB கனெக்ஷன் தான். அந்த Fifine மைக் பேக் சைடில் இதை வச்சு கனெக்ட் பண்ணிப்போம். அது யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப் இல்லை பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் USB வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாருங்கள் ட்ரைபாட் மவுண்ட். இந்த ட்ரைபாட் மவுண்ட் நம்ம எதுக்குன்னா நம்ம ஒரு சிசர் ஆர்ம் யூஸ் பண்ணாத போது இது ஒரு சின்ன இடம் தான் ஆக்குபை பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ட்ரைபாட் மவுண்ட் மாரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டிங்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகலை, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அது மேபி நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா புது மைக்குனால கொஞ்சம் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு பொசிஷன் வச்சு த்ரெட்டிங்ஸ் இது பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடுது. கொஞ்சம் ஹாஷாக பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், கரெக்டாக வந்து செட் ஆகிடுது. ஓகேங்களா. அந்த த்ரெட்டிங்ஸ் இருக்குல்ல, அது வந்து எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் டச் பண்ணும்போது ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த மெட்டல் ஃபீலிங். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ட்ரைபாட் மவுண்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். முக்கியமான நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அந்த வால்யூம் நாப் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நீங்கள் பேசுகிற சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகுது. நீங்கள் வந்து பேக் சைடில் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி கேட்கும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 டிகிரின்னு சொல்ல முடியாது, 180 டிகிரி அரௌண்ட் 180 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்
வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஏதோ தூரத்துலேருந்து பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது யூசர் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரைபாட் மவுண்ட் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் ஆர்ம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த சிசர் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க் கிளாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த நாப் வந்து டைட்டன் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எந்த டைரெக்ஷன் தேவையோ, ஒரு இந்த பக்கம் திருப்புற மாதிரி இருக்கலாம், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாப் வந்து கொடுத்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஓவரால் மவுண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது அந்த ப்ராக்கெட் மாரிக்கு வந்து பார்த்திங்களா, என் டெக்னிக்கல் டேர்ம் தெரியல. ஸோ அந்த ப்ராக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஃபைன் மைக்கை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைடில் இருக்க அந்த ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கரெக்டாக அந்த இன்சர்ட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் தேவை, இந்த பக்கம் வேணுமா இல்லை அந்த பக்கம் வைக்குமான்னு சொல்லிவிட்டு அந்த வால்யூம் நாபை வச்சு நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க, உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு. ஓகேங்களா. இப்போது இதை வந்து நம்ம இப்போ வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் மாதிரி இருக்குல்ல, அந்த ஓரிங், அதை வந்து எந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு யூசர் மேனுவலில் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கூட யாருன்னா வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி இது பண்ணலாம். ஸோ சொல்கிறேன் நான் வந்து. ஓகேங்களா. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எந்த டைரெக்ஷன் தேவையோ அந்த மைக் அப்படி செட் பண்ணிட்டு ரொம்ப டைட்லாம் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு டைப் இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு டைட், ஒரு ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு டைட் இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா. அந்த த்ரெட்டிங்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும், ஓவர் டைட்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. மைக் விந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவராக டைட் பண்ண வேண்டிய அவசியம் நீங்கள் ஏற்படாது. ஏன்னா இது கரெக்டாக வச்சுட்டு அந்த ரிங்கு த்ரெட்டிங் வந்து கரெக்டாக இருக்குல்ல, ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் பண்ணோடனே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிசர் ஆர்ம் எடுத்துக்கிறோம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ப்ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சிசர் ஆர்மில் கனெக்ட் பண்ணிட்டு போய் தான் இந்த மைக் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் அது கனெக்ட் பண்ணிட்டு போய் அந்த சிசர் ஆர்ம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட் இது பண்ணிட்டு போய் இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் டெஸ்க்டாப்பில் வந்து அந்த டெஸ்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். டெஸ்கில் கனெக்ட் பண்ணிட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாம்ப்பு அதெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் பாப் ஃபில்டரும் வச்சுட்டேன். ஓகேங்களா. பாப் ஃபில்டர் வந்து பாருங்கள், அது வச்சுட்டு கரெக்டாக மூவ் பண்ணும்போது அது கரெக்டாக அது வந்து இது பண்ணிக்குது. இந்த பாப் ஃபில்டர் எதுக்குன்னா, இப்போ எதுனா சில டைம் நம்ம பேசும்போது காற்று வந்து கொஞ்சம் வேகமாக வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலைசர் மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு அந்த வைப்ரேஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக இந்த அப்படி ஒரு சத்தம் வரும்ல நம்ம பேசும்போது, அந்த மைக்கில் பேசும்போது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாப் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிசர் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நமக்கு தேவையான டைரெக்ஷன்ஸில் வச்சு விட்டோன்னே அது அப்படியே ஸ்லோவாலாம் கீழெல்லாம் இறங்குறதில்ல. நம்ம தேவையான டைரெக்ஷன் ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா அது அப்படியே இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் பேக் சைடில் RGB போட்டு, ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த RGB லைட்டு போட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் மேலே கீழேன்னு மூவ் பண்ணும்போது அது கரெக்டாக அது ஃப்ளோனஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சிசர் ஆர்ம் இல்லைன்னா நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஃபைன் மைக் வந்து பெஸ்ட்டு வென் கம்பேர் வித் ஸ்னோபால் அந்த மாதிரி இது. ஏன்னா இதில் எக்ஸ்டர்னல் அக்சசரிஸ்லாம் நிறையா தராங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்னோபாலை ஜஸ்ட் ஒரு ட்ரைபாட் மவுண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைக் வந்து ஓரளவுக்கு நார்மலாக ஒரு டேபிள் எப்படி வச்சோன்னா எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு எப்படி சவுண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுகிறேன். ஸோ ஹெட்செட் போட்டிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து டேபிளோட எண்டில் வச்சு பேசுகிறேன். ஸோ அதே வால்யூமில் தான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சவுண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஸ்டூடியோ மாதிரி இன்டர்னல் ஸ்டூடியோ, அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அவுட் சைட்லாம் செட் ஆகாது. ஸோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் லெவலுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ணி வந்து பேசுகிறேன். இப்போ வந்து பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இப்போ நான் இந்த குஷன் வச்சு பேசினா உங்களுக்கு வந்து சவுண்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஏர் குஷன் அந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பேசுகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த மைக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கண்ட்ரோல் நாப் இருக்குல்ல, அதுக்கு எதிரில் பேசினா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிசீவ் ஆகும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சைடு திருப்பிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து 90 டிகிரியில் வச்சு பேசுகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்கோட பேக் சைட்லேருந்து பேசுகிறேன், அதாவது அந்த கண்ட்ரோல் நாப்போட பேக் சைட்லேருந்து பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நான் இந்த சைடு 90 டிகிரி வந்து திருப்பி வந்து பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ நான் அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த வாய்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிசர் மைக் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப் ஃபில்டர் போட்டுக்கலாம், அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் இது போட்டுக்கலாம். ஸோ அந்த சரௌண்டிங் நாய்ஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுவோ அப்படின்னா அந்த பாப் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிசர் யூஸ் பண்ணும்போது சிசர் ஆர்ம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஸ்பாஞ்ச் போட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மைக் கண்ட்ரோல் நாப் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஹோப் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண வந்துடாதீங்க. ஸோ as always, thanks for watching. Bye.